Action. வெல்கம் டு பிகே vlogs. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒன்றும் பெருசாலாம் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் அ ஜேர்னி ஃப்ரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருத்தணி போகிறோம். இந்த வழி ஃபுல்லாக சும்மா வீடியோவாக எடுத்திருக்கேன். இந்த வீடியோ போடணுன்னு தோணுச்சு, போடுறேன், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வெறும் இந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்படி உங்களுக்கு போர் அடிச்சிருந்து சரி. எனக்கு இந்த ஜேர்னியில் எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு சடன் ட்ரிப்புன்னு சொல்லலாம் ஃபேமிலியோட. இது என்றைக்குன்னு கரெக்டாக சொல்லணுன்னா December 12, Day 12, 2022 மார்னிங் சடனாக ஒரு போகலான்னு முடிவு பண்ண அந்த ட்ரிப்பு. எங்கே நான் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், திருத்தணிக்கு. எந்திரிச்சோம், கிளம்பிட்டு சரி திருத்தணி ரொம்ப தூரம், இது எனது ஃபஸ்ட் டைம் போகிறோம் திருத்தணிக்கு. கிளம்பிங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. வந்துட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கே பார்க் டவுன்லேருந்து இப்படி க்ராஸ் பண்ணால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிட்டு டிக்கெட் எடுத்தோம். திருத்தணிக்கு வெறும் 25 rupees தான் சொன்னாங்க சென்ட்ரல்லேருந்து திருத்தணிக்கு. ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்டதுக்கு ஒரு 1/2 hour நாங்கள் உட்காந்து வெயிட் பண்ணோம். எங்கள் அப்பா சாப்பாடு வாங்க போனார். நானும் எப்படியே உட்காந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு அன்றைக்கி பர்த்டே வேறு, அவனுக்கு விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி இந்த ட்ரிப்பு எப்படா போகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா இயர்ஃபோனும் இல்லை, மியூசிக் கேட்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா போராக போகுமான்னு யோசித்தேன். கிளைமேட் ஒரு மாதிரி சன்னியாக தான் இருந்துச்சு. அப்புறம் ட்ரெயின் வந்துச்சு. இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இந்த ட்ரெயினில் ஏறிட்டு ட்ரிப்பும் கிளம்பியாச்சு. கிளம்புனது எந்த ஸ்டேஷன்லேயும் அவ்வளோ நிற்கலை. மெயினான சில ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான் நின்றுச்சு. இதே லோக்கல் ட்ரெயினாக இருந்தால் எல்லா ஸ்டேஷன்லேயும் நின்று இருக்கும். நல்ல வேலை எக்ஸ்பிரஸில் போயிட்டோம். அதனால் ஒரு 2.5 மணி நேரம் தான் ஆச்சு திருத்தணிக்கு போகிறதுக்கு. ட்ராவல் அப்போவே பார்த்தீங்கன்னா சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். செம்ம கிளைமேட்டு சில்லுன்னு ஆகிடுச்சு. போக போக பச்சை பச்சேர்னு இடம்லாம் ஆகிடுச்சு. அப்படியே நல்லா இருந்துச்சு. நிறையா பேசிட்டு அப்புறம் நிறையா ஜன்னல் வழியாக இருந்து பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் சில அங்கிள்லாம் வச்சாங்க. அப்புறம் இந்த சுண்டல் விற்கிறவங்க, முறுக்கு விற்கிறவங்க, பர்ஃபி விற்கிறவங்க, அவங்க எல்லாருமே வாங்குறியாப்பா நான் இல்லைங்க பரவாயில்லன்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சு யோசிக்கிறேன். நிறையா நடந்துச்சு, பட் எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் ஆனால் ஒரு மெமரபுளாக இருந்துச்சு. இந்த விஷயம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. போன வழியெல்லாம் இன்னும் சில வருஷங்களில் இந்த இடம்லாம் மாற வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் நான் மோஸ்ட்டாக அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கான மெயினான விஷயமே. இல்லாட்டி நான் எதுக்கிட்ட தண்டத்துக்குன்னு ஸ்டோரேஜ் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்கணும்னு தெரியல. ஆனால் இந்த பிளேசஸில் இன்னும் நான் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து போய் பார்த்தேன்னா அதே மாதிரி இருக்காது. இதுதான் இருக்கிற ரியாலிட்டி. நான் இப்போ பார்க்குற சில விஷயமே கூட இன்னும் ஒரு வருஷம் கழித்து போனால் கூட மோஸ்ட்டாக சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்த பார்ப்போம், இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து போனால் இந்த இடத்துல வேறு சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ நான் போகிற வழி எல்லாமே பச்சை பச்சேன்னு அழகாக இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது, நல்லா இருக்குது. பட் இன்னும் நான் ஒரு 5-6 வருஷம் கழித்து போகும்போது இப்படியே இருக்குமா, அதுதான் கேள்வி. இதெல்லாம் எனக்கு வீடியோவாக இருக்கணும்னு தோணுச்சு. நான் அப்படியே போகும்போது ஆமாங்க இங்கே ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. இதையும் வீடியோ எடுத்துருக்கேன், வரும்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் ஒரு நல்ல வியூ. இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. எதுவும் 12 அன்றைக்கி ஒரு தலைவர் பர்த்டே வர, என் ஃப்ரெண்டு பர்த்டேவும் அன்றைக்கி இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு. பாருங்கள், நான் ஒரு இடத்துல ஒரு லேக் மாதிரி செம்மையாக இருக்குங்க அந்த இடமே. நான் நினச்சி பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம சென்னையிலேருந்து ஒரு 82 கிலோமீட்டர்ஸ் திருத்தணிக்கு ட்ரெயின் ட்ராவலு. நார்மலாகவும் 80 கிலோமீட்டர்ஸ் 82 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்கள் ட்ரெயினில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இது பஸ் ரூட்டும் இருக்குது. பஸ்ஸில் வர்றதுன்னா இந்த சென்னை டு திருத்தணி இந்த ரூட்டில் வரும் ஹைவேஸ் இதில். இது ஆனால் ட்ரெயின் ஜேர்னி பெட்டர்னு நினைக்கிறேன். பஸ்ஸுனா அவ்வளோ ஸ்லோவாக பொறுமையாக போகிறதுக்கு
நான் பஸ் ட்ராவலாம் அவ்வளோ பண்ணதில்லை. எனக்கு திருத்தணிக்கு இதுக்கு முன்னாடி பஸ்லேயும் வந்ததில்லை, எனக்கும் தெரியாது. பட் ட்ரெயின் வந்து எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஓகேவாக இருந்துச்சு, நல்லா போச்சு. ஒரு ஸ்டாப்பாக அப்படியே க்ராஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தேன். இதே லோக்கல் ட்ரெயினாக இருந்தால் நான் இந்த சைடு போயிருப்பேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்படி நாங்கள் இந்த பின்னாடி சைடை கண்டு ஸ்பீடாக நிற்காமல் எக்ஸ்ப்ரெஸை கண்டு வந்துக்கினே இருக்குது. இதே லோக்கலில் இருந்தால் நின்று ஒரு ஸ்டேஷனாக நின்று போகிற கடைக்கும் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிருக்கும், விடிஞ்சிருக்கும் நான் திருத்தணி போகிறதுக்கு. ஆனால் நான் இங்கே திருத்தணி போனது சீக்கிரமாக போயிட்டேன். எதுவும் வீடியோஸ் வருது, இதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலான்னு தோணுச்சு இந்த திருத்தணி கோயில் வீடியோவை. சரி, இந்த ஜேர்னியை மட்டும் வீடியோவை போட்டுடலாம், அவ்வளோதாங்க. அப்பா பேசி டயர்டாகிடுச்சு. இந்த சைடு இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, பட் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்த அப்போவே ஓகே. அரக்கோணம் சந்தி ரைட், அரக்கோணம் ஜங்ஷன். இது அரக்கோணம் ஜங்ஷனுக்கு அடுத்து திருத்தணி தான் லாஸ்ட். அரக்கோணத்துக்கு அடுத்து திருத்தணி. இதுதான் இந்த ஸ்டாப். நான் சொன்னேனே 30வது ஸ்டாப்பு தான் திருத்தணி. இது எக்ஸ்பிரஸை கண்டு மெயினான ஸ்டேஷனில் மட்டும் நின்றுச்சு, அவ்வளோதான். ஜாலியாக பாருங்க, நான் சொன்னல மழை பெஞ்சிச்சுன்னு பாருங்கள், அவ்வளோ தண்ணியாக நிற்கிது. ஒரு மாதிரி கிளைமேட்டே அந்த டைம் செம்மையாக இருந்துச்சு, ஒரு வைபான ஒரு பிளேஸு. அதையும் நான் வீடியோ எடுத்துருக்கேன். திருத்தணிலாம் சொல்லவே வேணாம், இது ஏற்கனவே ஒரு கூலிங்கான ஒரு பிளேஸு. நான் மலைக்கு அதுக்கும் இந்த டைமே ஒரு ஃபாகியாக இருந்துச்சு. இந்த வீடியோலாம் நின்றுங்க, இந்த வீடியோக்கு அடுத்து போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். விஷுவலாகவே செம்மையாக இருக்கும். நம்ம இப்போ நேராக இப்போ அரக்கோணத்துலேருந்து திருத்தணிலாம் போகிறோம். இங்கே ஒரு பிரிட்ஜு வேறு கட்டாமல் பாதியிலே நிற்கிது, பார்த்தீங்களா? இது நான் அடுத்த ட்ரிப்பு வரும்போது கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்ம அந்த சேஞ்சஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க நான் மோஸ்ட்டாக இந்த வீடியோஸ் எடுக்கிறது. இந்த இடம் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் எப்படி சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தெரியாது. மாற்றம் தானே மாறாததுன்னு அது மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பிளேஸும் மாறிடும் ஒரு நாள். அப்போ நான் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு. நம்ம ஃபைனலாக திருத்தணி வந்துட்டோம். ஃபைனலாக நம்ம திருத்தணி வந்துட்டோம். ஜேர்னி எண்டாக போகுது. இங்கே திருத்தணி வந்து ஆந்திரா பக்கத்தில் இருக்குது. அதனால் மோஸ்ட்டாக இங்கே எல்லாருக்குமே தெலுங்கு தெரியும். இது ஒரு ஃபேக்ட்டு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.